தமிழ்நாட்டிற்கு காவிரியில் நீர் திறக்க கர்நாடகாவுக்கு காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு. வினாடிக்கு 3600 கன அடி வீதம் 15 நாட்களுக்கு நீர் திறக்க கர்நாடகாவுக்கு ஆணையம் உத்தரவு. கர்நாடக அணைகளில் போதுமான அளவு தண்ணீர் இல்லாததால் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க இயலாது. காவிரி ஒழுங்காற்று ஆணையம் உத்தரவிட்டிருந்த நிலையில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டார். தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் கர்நாடகா வருகிறார் என கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவக்குமார் திட்டவட்டார். காவிரி விவகாரத்தில் இரு மாநில நலனுக்காக ஒரு தீர்வை காண விரும்புவதாகவும் பேட்டி. Called a all-party meeting on Sunday on this Kaveri issue, and the Honorable Chief Minister of Tamil Nadu is coming. We wholeheartedly want to discuss, work out in the best interest of both the states. So I have accepted this one. கர்நாடக பயணம் குறித்து முதலமைச்சர் விஜயே அறிவிப்பார். அதுவரை பரவி வரும் தகவல்களை யாரும் நம்ப வேண்டாம் என அமைச்சர் ராஜ்மோகன் பேச்சு. முதலமைச்சரின் கர்நாடக பயணம் குறித்து பரவும் தகவல்களை நம்ப வேண்டாம் என்றும் விளக்கம். ரெண்டு விஷயங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதல்வர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்கள் எங்கு கலந்து கொள்வார், என்ன செய்வார் என்பதை அவருடைய அலுவலகம் அவரே அறிவிப்பார். வேறு யார் சொல்வதும் உறுதி செய்த தகவல் கிடையாது. உறுதி செய்யாத ஸ்பெகுலேஷன் கொடுத்து நம்ம கருத்து சொல்ல வேண்டும். மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் விஜயின் கர்நாடக பயணம் பிரச்சனையை நீர்த்து போகச் செய்யாதா என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. மேகதாது அணை குறித்து பிரதமர் மோடிக்கு கடிதம் வழங்கியதோடு கடமை முடிந்து விட்டதா என்றும் அறிக்கை. மேகதாது அணை விவகாரம் 2026 மே 10ஆம் தேதிக்கு பிறகுதான் உருவானது போல திமுக உளறுகிறது என தவிக விமர்சனம். தமிழக மக்களால் தூக்கி எறியப்பட்ட பிறகும் தானே முதலமைச்சர் என்பது போல மு.க. ஸ்டாலின் பேசுவதாகவும் சாடல். காவிரியில் தமிழ்நாட்டிற்கு தண்ணீர் திறக்க கன்னட அமைப்பினர் எதிர்ப்பு. கர்நாடக மாநிலம் மாண்டியாவில் முதலமைச்சர் விஜயின் ஜனநாயக பட போஸ்டரை கிழித்து எதிர்ப்பு. மேகதாது விவகாரத்தில் பாஜகவும் காங்கிரசும் சேர்ந்து செய்யும் சதி சூழ்ச்சியில் விழக்கூடாது. முதலமைச்சர் விஜய் எச்சரிக்கையாக இருக்க பாமக தலைவர் அன்புமணி அறிவுறுத்தல். இன்னைக்கு மேகதாது அணை கட்டுறதுக்கு முன்பாகவே தமிழ்நாட்டுக்கு தண்ணி கொடுக்க மறுக்கின்ற கர்நாடகா தண்ணி வச்சிருந்தோம். நாளைக்கு அணை கட்டிட்டாங்கன்னா குடிப்பதற்கு கூட தண்ணி கிடைக்க போறது கிடையாது. இது மிகப்பெரிய ஒரு தவறு. முதலமைச்சர் போகக்கூடாது. ஏன்னா மத்தியில் இருக்கிற பிஜேபியும் சரி, கர்நாடகாவில் இருக்கிற காங்கிரஸும் சரி, இதில் ஒன்று கூட்டு சதி செஞ்சுட்டு இருக்காங்க. இந்த சதியில் தமிழ்நாடு அதில் விழக்கூடாது, முதலமைச்சர் அதில் விழக்கூடாது. மேகதாது அணை குறித்து விவாதிக்க உடனடியாக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும். முதலமைச்சர் விஜய்க்கு விசிக தலைவர் திருமாவளவன் கோரிக்கை. மேகதாது அணை கட்டினால் தமிழ்நாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்படுவர் என தேமுதிக எம்பி எல்.கே. சுதீஷ் பேச்சு. கர்நாடக அரசு மேகதாதுவில் அணை கட்டுவதை மத்திய அரசு தடுக்க வேண்டும் எனவும் ராஜ்யசபாவில் வலியுறுத்தார். இந்த அணை கட்டினால் தமிழக மக்களுக்கு, விவசாயத்துக்கு, லட்சக்கணக்கான தமிழக மக்களுக்கு இழப்பு ஏற்படும். ஆகையால் உங்கள் வாயு மூலியமாக கர்நாடக அரசை அந்த அணையை கட்ட தடுக்க வேண்டும் என்று. மாநிலங்களவையை தொடர்ந்து கடும் எதிர்ப்புக்கு இடையே மக்களவையில் வந்தே மாதரம் மசோதா நிறைவேற்ற. தேசிய கீதத்துக்கு இணையான அந்தஸ்தை பெறுகிறதா வந்தே மாதரம்? மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வந்தே மாதரம் மசோதாவிற்கு திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடும் எதிர்ப்பு. வந்தே மாதரம் பாடாவிட்டால் தேச துரோகிகளா? வந்தே மாதரம் கட்டாயம் பாட வேண்டும் என்பது இந்துத்துவா திட்டமா எனவும் திமுக எம்பி கனிமொழி கேள்வி.
You are trying to polarize this country by making it compulsory and making it a criminal offense to if we don't sing all 6 paragraphs. And in Tamil Nadu, we have a state song. For over 5 decades, we've been giving that the first place. You are disrespecting the Tamil people, but by bringing this bill, this goes against, this is an insult to Tamil Nadu and many states which have its own song. நாளை முதல் கோழி இறைச்சி விற்பனை இல்லை என அறிவித்திருந்த நிலையில் தற்போது போராட்டம் வாபஸ். தமிழ்நாடு கோழி வணிகர்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. டாஸ்மாக் முறைகேடு தொடர்பாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு முன்ஜாமீன் வழங்க மறுப்பு. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதால் இப்போதைக்கு ஜாமீன் வழங்க முடியாது என நீதிபதிகள் உத்தரவு. திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தில் சில நாட்களாக கையெழுத்திட்டு வந்த முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி இன்று ஆஜராகவில்லை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்ஜாமீன் மறுக்கப்பட்ட நிலையில் அடுத்த கட்ட நகர்வு குறித்து லஞ்ச ஒழிப்புத்துறையினர் ஆலோசனை. டாஸ்மாக் முறைகேடு வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்ஜாமீன் கோரி உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு. நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படுவதாக உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வு உத்தரவு. முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் 4 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்து. சுவிட்சர்லாந்து, ஜெர்மனி, தென்கொரியா உள்ளிட்ட நாடுகளைச் சேர்ந்த நிறுவனங்கள் தமிழகத்தில் முதலீடு. 2900 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் என தகவல். தமிழ்நாட்டில் முதன்முறையாக சர்வதேச பல்கலைக்கழக வளாகம் அமைப்பதற்கான ஒப்பந்தம் முதலமைச்சர் விஜய் முன்னிலையில் கையெழுத்து. சென்னை வேளச்சேரியில் சுமார் 125 கோடி ரூபாய் முதலீட்டில் அமைகிறது மேற்கு ஆஸ்திரேலிய பல்கலைக்கழக வளாகம். எல் நினோ தாக்கங்களை கண்காணிக்க தமிழ்நாடு பேரிடர் முகமையில் 7 பேர் கொண்ட நிபுணர் ஆலோசனை குழு அமைப்பு. நடப்பாண்டில் வெப்ப அலை தாக்கம் அதிகரிக்கும் என கூறப்படும் நிலையில் பாதிப்பு குறித்த விவரங்களுடன் உடனுக்குடன் வழங்குமாறு தமிழக அரசு உத்தரவு. தாவேக அரசை கண்டித்து திமுக சார்பில் ஆகஸ்ட் 3 அன்று தஞ்சாவூரில் ஆர்ப்பாட்டம். விவசாயிகளின் கூட்டுறவு வங்கிக் கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடக்கும் என திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கோயில்களுக்கும் டெண்டர் முறை கொண்டு வரப்படும் என அமைச்சர் ரமேஷ் அறிவிப்பு. பார்க்கிங், கடைகள் மற்றும் முடிக்காணிக்கை செலுத்தும் இடம் அமைக்க ஆன்லைன் மூலம் டெண்டர்கள் வெளியிடப்படும் எனவும் விளக்கம். தொடர்ந்து பல வருடங்களாக ஏலம் விடுப்பது போன்ற விஷயங்கள் எல்லாம் மாற்றி அனைவருக்கும் வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஸோ புதிதாக வருபவர்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கணும். பழனி நில மோசடி தொடர்பான விசாரணையை சிபிஐக்கு மாற்ற கோரிய வழக்கு. வழக்கின் நிலை குறித்து சிபிசிஐடி நிலை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு. தீரன் சின்னமலை நினைவு நாளை முன்னிட்டு ஆகஸ்ட் 3ஆம் தேதி ஈரோட்டில் எஸ்பி வேலுமணியும் சேலத்தில் தங்கமணியும் அதிமுக சார்பில் மரியாதை. அதிருப்தியில் உள்ள நிர்வாகிகளுக்கு கட்சி பணி வழங்கி பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உத்தரவு. தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் 100 புதிய முதல்வர்கள் நியமனம். கலந்தாய்வில் பங்கேற்க விரும்பும் முதல்வர்கள் நாளை மாலை 5 மணி வரை ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம் என அறிவிப்பு. சென்னை தலைமைச் செயலகத்தில் 2 பெண்கள் தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதால் பரபரப்பு. நிலத்தகராறு காரணமாக திருச்சியை சேர்ந்தவர்கள் தூக்க மாத்திரையை போட்டுக்கொண்டு மயங்கிய நிலையில் மீட்கப்பட்டு சிகிச்சைக்கு அனுப்பி வைப்பு. மருத்துவர் இடஒதுக்கீட்டில் திமுக ஆட்சியில் செய்த தவறுகளை தாவேக அரசு திருத்தி இருப்பதாக சுகாதாரத்துறை அமைச்சர் அருண்ராஜ் பேட்டி. அரசு வேலை ரத்து செய்தது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றத்தில் நியாயம் கிடைக்கும் என நம்பிக்கை.
புற்றுநோயாளிகளின் வாழ்வொளியாக திகழ்ந்ததோடு குழந்தை திருமண தடை சட்டத்திற்கு வித்திட்டவர் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி. தமிழ்நாட்டின் முதல் பெண் மருத்துவரும் மெட்ராஸ் மாகாண மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவருமான டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி பிறந்த நாளில் முதலமைச்சர் விஜய் புகழ் வணக்கம். சைதாப்பேட்டை அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்று விட்டு கிண்டி மருத்துவமனைக்கு சென்ற அமைச்சர் அருண்ராஜ் போக்குவரத்து நெரிசலில் சிக்கிக் கொள்ளாத வகையில் அவசரமாக பைக்கில் பயணம் செய்து மருத்துவமனைக்கு வந்தடைந்தார். காஞ்சிபுரம் செவிலிமேடு பாலாற்றி மேம்பாலம் அருகே லாரி விபத்துக்குள்ளாகி நடு ரோட்டில் நின்றதால் போக்குவரத்து பாதிப்பு. 3 மணி நேரத்திற்கு மேலாக கனரக வாகனங்கள் அணிவகுத்து நின்றதால் வாகன ஓட்டிகள் அவதி. மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் ஆடிப்பூரத்தை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்திற்கு ஆகஸ்ட் 14ஆம் தேதி பொது விடுமுறை. விடுமுறையை ஈடு செய்ய ஆகஸ்ட் 29ஆம் தேதி பணி நாளாக செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் வீரப்பன் அறிவிப்பு. செங்கல்பட்டு அருகே ஆளில்லாத வீட்டின் பூட்டை உடைத்து 6 சவரன் நகை மற்றும் 3 லட்சம் ரொக்கத்தை திருடிய கொள்ளையன். தாம் அணிந்திருந்த கிழிந்த லுங்கியை வீட்டிலேயே விட்டுவிட்டு ஓனரின் சட்டையை அணிந்து தப்பி ஓட்டம். நாகை மாவட்டம் கிள்ளுக்குடியில் காலி குடங்களுடன் பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டம். பல ஆண்டுகளாக நிலவும் குடிநீர் தட்டுப்பாட்டை சரி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி முழக்கம். வேலூர் மாவட்டம் வெட்டுவானம் எல்லையம்மன் கோயிலில் தரமற்ற பிரசாதங்கள் விற்பனை செய்யப்படுவதாக புகார். கோயில் நிர்வாகத்தினர் மீது அரசு நடவடிக்கை எடுக்குமாறு பக்தர்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை. உங்களுக்கு உடம்பு ஆகுறாது யோசிக்க உங்களுக்கு அப்ப மக்களுக்கு இல்லாது நாயா எங்கெல்லாம் தூக்கம் பண்றீங்க கோயில் நிம்மதிக்காக இந்த இடத்துலமா. கோவை மற்றும் நீலகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். தேனி, திருநெல்வேலி, தென்காசி ஆகிய 5 மாவட்டங்களில் நாளை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக கணிப்பு.